எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டில் எவ்வளோ பூ பூத்திருக்கு பாருங்க. பார்க்க அவ்வளோ சந்தோஷம். எது பார்த்தீங்கன்னா, ஜாதி மல்லிங்க. இந்த குண்டு மல்லி பாருங்களேன். அப்படியே எனக்கு மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஏன்னா, ஒரே நாள்ல இவ்வளோ பூ. இது மட்டும் இல்ல. இப்போ பாருங்க. அடுத்தது இந்த இருவாட்சி மல்லி பாருங்களேன். இவ்வளோ பூ பூத்திருக்குங்க. ஒவ்வொரு பூ பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 கிலோ சைஸுக்கு இருக்கும் போல. அந்த அளவுக்கு. இந்த பூவெல்லாம் வந்து ரொம்ப வெயிட்டான பூ. அதனால வந்துட்டு இது படிக்கணக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பூ 1/2 படி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமா கனகாம்பரம். அதுக்கப்புறம் பாருங்க முல்லைப்பூ. எல்லாத்தையுமே நெருக்கமா அழகா அடர்த்தியா கட்டி வச்சுருக்கேங்க. ஆனா என்ன, என் பொண்ணு பூவே வச்சுக்க மாட்டா. வீட்ல இருந்தா தலை கூட வாரிக்க மாட்டா. பார்த்து பார்த்து சந்தோஷப்பட வேண்டியது. பார்க்க எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நம்ம வீட்ல மாடி தோட்டத்தில இவ்வளோ பூ பூத்தா, அத பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. நீங்களும் ஒரு 2, 3 செடி வச்சீங்கன்னா, அதுலேருந்து கிடைக்கிற காயோ, பூவோ எந்த செடியா இருந்தாலும் சரி பார்க்க நமக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். மல்லியிலே பாருங்க எங்கள் வீட்ல ராஜமல்லி, அடுக்குமல்லி, குண்டு மல்லி, இருவாச்சி மல்லி, சந்தன மல்லி எல்லாமே இருக்குது. ஆனா இது மட்டும் இப்போ நெறைய பூக்கிற மல்லி தான் உங்ககிட்ட நான் காமிச்சிட்ருக்கேன். பார்த்தீங்களா?